இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் தனது மக்களிடம் அந்த விக்கிரகமான பாலை வணங்குவதை நிறுத்தி எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹுவில் ஈமான் கொண்டு அவனை மட்டும் வணங்குமாறு அறிவுறுத்தினார். இது அரசனை மிகவும் கோபம் அடையச் செய்தது. அவர் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டு தன் மனிதர்களுக்கு அவரை கைப்பற்ற உத்தரவிட்டான். இதை அறிந்த இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அரசனின் கொடுமையிலிருந்து தப்பித்து ஓடினார். அவர் 7 ஆண்டுகள் மலைப்பகுதிகளில் தங்கி பின்னர் கிராமங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளுக்கு நகர்ந்து செடிகள், மூலிகைகள், பழங்கள் ஆகியவற்றை உண்டு வாழ்ந்தார். அரசன் தனது மனிதர்களை அனுப்பி அவரை தேடச் செய்தாலும் அல்லாஹ் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தார். யாராலும் அவரை பிடிக்க முடியவில்லை. இந்த காலத்தில் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் சில நேரங்களில் கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களை அல்லாஹ்வில் ஈமான் கொள்ள அழைத்தார். அவர்களில் சிலர் அவரது அழைப்பை ஏற்று அவரை தங்களது விருந்தினராக தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். ஒரு நாள் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வீட்டிற்கு சென்று ஈமான் கொண்டிருந்தவர்களிடம் உரையாற்றினார். அங்கு மக்கள் அனைவரும் கூடியிருந்தனர். அந்த வீட்டின் உரிமையாளர் பல்வேறு நோய்களால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த சிறுவன் எல்யாசாவின் தாயார் ஆவார். அவர் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், என் குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். அவனுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு பாக்கியசாலி மனிதராக தோன்றுகிறீர்கள். அவனுக்காக நீங்கள் துஆ செய்ய முடியுமா என்று கேட்டார். அப்போது இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை நிறைவேற்றி அல்லாஹ்விடம் அந்த குழந்தைக்காக ஷிஃபா வேண்டினார்.